வேலண்டைன்ஸ் டே என்பது செயின்ட் வேலண்டைனை தூக்கிலிடப்பட்ட நாள் காதலர் தினமாக மாறியது என்பது உங்களுக்கு தெரியுமா? ரோம பேரரசு 2ஆம் கிளாடியஸ் காலத்தில் இளைஞர்கள் திருமணம் செய்தால் நல்ல படைவீரர்களாக இருக்க மாட்டார்கள் என்று கருதி திருமணத்தை தடை செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் புனித வேலண்டைன்ஸ் ரகசியமாக கிறிஸ்துவ திருமணங்களை நடத்தினார். அன்பையும் திருமணத்த பரிசுத்தத்தையும் காத்தார். இதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். சிறையில் இருந்த பொழுது அவர் இயேசுவை பற்றி அறிவித்தார். தன் விசுவாசத்தை மறுத்ததால் அவர் மரண தண்டனை பெற்றார். கிபி 269ஆம் ஆண்டு அவர் தியாகியானார். மரணத்திற்கு முன் அவர் எழுதிய கடிதம் ஃப்ரம் யுவர் வேலண்டைன் என்று முடிந்ததாக பழமையான மரபு கூறுகிறது. அதிலிருந்து அன்பை வெளிப்படுத்தும் நாள் காதலர் தினமாக பிப்ரவரி 14 இந்த உலகம் முழுவதும் சமயம் தாண்டி மதம் தாண்டி அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. புனித வேலண்டைன்ஸ் டே வெறும் காதலர் தினம் மட்டுமல்ல, இது தியாகமான அன்பு, பொறுமையான அன்பு, விசுவாசமான அன்பு, தேவனிடம் வரும் தூய அன்பு என்று உண்மையை நினைவூட்டும் நாள். உண்மையான அன்பு தியாகத்திலிருந்து பிறக்கிறது. உண்மையான அன்பு தேவனிடமிருந்து வருகிறது. இன்று நாம் கொண்டாடும் வெறும் காதலர் தினம் மட்டுமல்ல, இன்று நாம் நினைவு கூறுவது செயின்ட் வேலண்டைன். அன்பிற்காக உயிர் தியாகம் செய்த புனிதர் அவர். அன்பு என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு உறுதி, ஒரு தியாகம். அது தேவனிடமிருந்து வரும் பரிசு என்று புனித வேலண்டைன்ஸ் கூறுகிறார். இன்றைய வேலண்டைன்ஸ் டேவில் செயின்ட் வேலண்டைன்ஸிடம் ஒரு சிறப்பான ஜெபம். அன்பான தேவனே, புனித வேலண்டைன் தியாகத்தை நினைவு கூறும் இந்த நாளில் எங்கள் இருதயங்களை சுத்தமாக்கும், எங்கள் உறவுகளை ஆசிர்வதியும், கணவன் மனைவி உறவை பலப்படுத்தும், திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு நல்ல துணையை அருளும், குடும்பங்களில் அமைதியும் ஒற்றுமையும் கொடுக்கும். எங்கள் அன்பு சுயநலம் இல்லாததாக இருக்கட்டும், பொறுமையுடன் மன்னிப்புடன் நிரம்பியதாக இருக்கட்டும். புனித வேலண்டைன்ஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.